எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொரு நீங்கள் ஷேர் செய்யுங்கள். உங்களை பலப்படுத்துகிற அதே ஆண்டவர் அவர்களையும் பலப்படுத்தி நிலைநிறுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 ராஜாக்கள் 19:20 சொல்லுகிறது, நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் யோசிக்கலாம், எவ்வளோ நேரம் நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன் பிரதர், ஆனால் ஏன் ஜெபத்துக்கு மாத்திரம் ஏன் கர்த்தர் இன்னும் பலன் தரல, இன்னும் ஏன் என்னுடைய சத்தத்துக்கு அவர் செவி சாய்க்க மாற்றாரு, இன்னும் ஏன் கர்த்தர் இறங்கி எனக்கு அற்புதம் செய்ய மாற்றாரு என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை யோசித்து கொண்டு இருக்கலாம். எல்லாத்துக்கும் அற்புதம் நடந்துச்சு, எல்லாரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்திட்டாரு, எல்லாருக்கும் ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்கிறாங்க, ஆனால் நாங்கள் மாத்திரம் இன்னும் அதே இடத்துல அதே அடிமைத்தனத்தில் அதே பிரச்சனையில் இன்னும் இருக்கிறோமே, ஏன் எங்களுக்கு என்ன அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை பார்த்து வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை நிச்சயம் கேட்டு உங்கள் தலையை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்க வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 17:1 சொல்லுகிறது, கபடம் இல்லாத உதலிலிருந்து பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். கபடம் இல்லாத இருதயம் என்று அழகாய் வசனம் சொல்லுகிறது. கபடமில்லாத உதடு, என்னுடைய வாயில் கபடமில்லாத உதடு. நன்றாய் கவனியுங்கள். நான் இந்த உதடு நாவு இருக்குது பார்த்தீங்களா, மாறி மாறி பேசும். இன்றைக்கி ஒருத்தனை நல்லவனாக பேசும், நாளைக்கு அவனே கெட்டவனாக பேசும். இன்றைக்கி ஒருத்தனை பற்றி போற்றி புகழ்த்தி பேசுவாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றியே எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்துவாங்க. இந்த நாவு பயங்கரமாக மாறுபட்ட ஒரு நாவு. இந்த உதடுகள் அதில் நிலைத்திருப்பதில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கபடமில்லாத உதடுகளிலிருந்து பிறக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். கர்த்தர் நிச்சயம் கேட்பார். கர்த்தர் நிச்சயம் கேட்பார். நான் சிலரெல்லாம் சந்தித்திருக்கிறேன். ஒரு குழந்தை போல வயது பார்த்தா பயங்கரமாக இருக்கும், ஆனால் குழந்தைய போல பேசுவாங்க. அவங்களாம் ஜெபிச்சாங்கன்னா சட்டுன்னு கர்த்தர் கேட்டுருவார். அவங்க ஜெபிச்சு கேட்டாங்கன்னா கர்த்தர் உடனே செய்கிறதை என் கண்கூட நான் பார்த்திருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? யாரை குறித்தும் தப்பான எண்ணம் இல்லை, யாரை குறித்தும் தப்பாய் பேசுவதில்லை, யாரையும் குறை சொல்வதில்லை. எவ்வளவு துக்கம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் அதிலேயும் அவர்கள் பொறுமையாக இருந்து கர்த்தரை சார்ந்து நடக்கிற அந்த இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவங்க ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். நீங்கள் நம்முடைய வாயை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவுங்கப்பா, என் உதடுகளை ரத்தத்தால் கழுவுங்க. ஆண்டவருடன் ஏறெடுக்கிற விண்ணப்பத்திற்கு கர்த்தரை செவி சாய்ப்பீராக நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தர் அற்புதங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்தவர் போதுமானவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தை கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கனப்படுத்தல் நிறுத்தும், தடைகள் நீங்கட்டும், ஆச்சரியமாய் நடத்தும். அப்பா ஆண்டவரே, என் பிள்ளைகள் என்னென்ன விண்ணப்பங்களை இயேசு என்கிற நாமத்தில் கேட்கிறார்களோ அத்தனையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதி. அப்பா, ஒரு நாள் யாரையும் மறந்து போகாதீங்க. அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. தடைகள் எல்லாம் விலகட்டும், ஆச்சரியமாய் நடத்தும், மேன்மைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.